இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை பத்தி பார்க்க போறோம். இவர் தான் திரு அண்ணாமலை. தமிழ்நாட்டில் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவரை தான் இன்னைக்கு நான் புட்டு வைக்க போறேன். சும்மா இருடா, உன் எம்எல்ஏ ஆசையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு. ஏன் இப்படி பேசுற? இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது கிடையாதுடா. சரி, இப்போ ரீசெண்டா கோவால ஹாஃப் அயன்மேன் ஒன்று நடந்துச்சுல, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. நீங்க பண்ணியிருந்தாரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அயன்மேன் என்னன்றதை நம்ம சொல்லுவோம். அயன்மேன்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங்கு, அப்புறம் சைக்கிளிங்கு, அப்புறம் ரன்னிங், இது மூணையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் வந்து அயன்மேன். இது என்ன டிஸ்டன்ஸ்ல வரும்? அதாவது ஸ்விம்மிங் வந்து 3.8 கிலோமீட்டர், அதுக்கடுத்து சைக்கிளிங்கில் வந்து 180 கிலோமீட்டர், ரன்னிங்கில் வந்து 42 கிலோமீட்டர். இது மூணையும் பண்ணாதான் ஃபுல் அயன்மேன் கம்ப்ளீட்டடு. இதே தான் வந்து ஹாஃப் அயன்மேனா கோவாவில் நடந்திருக்கு. அதாவது 1.something கிலோமீட்டர் ஸ்விம்மிங்கு, 90 கிலோமீட்டர் சைக்கிளிங்கு, 21 கிலோமீட்டர் வந்து ரன்னிங். இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் சூட்டு வேணும், சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சைக்கிள் வேணும், அது போக ரன்னிங் பண்ணுறதுக்கு ஷூ வேணும். இது மூணோட செலவு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் சூட்டு ஒரு 20,000 போட்டுக்கிறோமா? கண்டிப்பாக. சரி, சைக்கிள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமா? குறைஞ்சபட்சம் சைக்கிள் அதுக்கு மேலே இருக்கு. அது கம்மியாகவும் இருக்கு. மினிமம் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள இருந்தால் தான் நல்லா ஓரளவுக்கு நார்மலாக ஓட்ட முடியும். அப்புறம் ஷூ வந்து ஒரு 25,000. இது போக அப்பரல்ஸ். சரி, அப்போ அது ஒரு 20,000. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1.5 லட்ச ரூபா போட்டுக்கிறோமா? சரி, ரைட்டு. 1.5 to 2 லட்ச ரூபா. 1.5 to 2 லட்ச ரூபா ஒருத்தவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. அது போக இதுக்கு முக்கியமான ஒன்று என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? 40,000 ரூபாய்க்கு மேலே வரும் இதோட என்ட்ரி ஃபீஸ். 40,000 ரூபா? ஆமாம், 3 ஸ்போர்ட் பண்ணுறோம்லடா, 40,000 ரூபா வரும். அப்பா, இது என்னதான் பணம் இருக்கு, பணத்தால் என்ட்ரி பண்ணுறதா இருந்தாலும் இதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு மன உறுதி, நம்மளோட உடம்புல ஃபிட்னஸ் இருந்தால் தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அவரோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது அவரோட ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர், 180 சென்டிமீட்டர் மாதிரி இருக்குது. 80 kg வெயிட்டும் கொடுத்த மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் அதோட கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெயிட்டில் இவ்வளோ ஒர்க்லையும் வந்து அவர் அதை மூணையும் போய் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அது மாதிரி நம்மளும் ஃபியூச்சரில் பணம்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக செய்வோம். எங்களுக்கு இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் என்ன ஷூ யூஸ் பண்ணுறாருன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நானும் தேடி பார்த்தேன் அந்த பிராண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு. என்னோட கெஸ் என்னென்னா ஆன் க்ளவுடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி சார், நீங்கள் இதை பார்த்தீங்கனாலும் சரி, கமெண்ட்டில் யாருக்காச்சும் தெரிஞ்சாலும் சரி, எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன ஷூ அப்படின்றத.